வெல்கம் டு சான்மித்ரா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்வீட் ஐட்டம் என்னன்னா ரவா லட்டு. விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரவா லட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இன்னைக்கு எனக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு கப் ரவை, கொஞ்சம் நெய், முந்திரி திராட்சை, ஏலக்காய் பொடி, கண்டென்ஸ்ட் மில்க். இது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை மில்க் ஷாப்பில் கிடைக்கும். இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். நம்ம சுகர் யூஸ் பண்ண போகிறதுல கண்டென்ஸ் மில்க் வச்சு தான் நம்ம ரவா லட்டு செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கண்டென்ஸ் மில்க் வச்சு செய்கிற ரவா லட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் ரவையை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப் ரவையை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு 2 சும்மா ஒரு சுற்று சுற்றினீங்கன்னா போதும். இதை நம்ம வறுத்து தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நம்ம எடுத்து வச்சுக்கோங்களா முந்திரி திராட்சை, இதை அதில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதில் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ அரைச்சி வச்சிருக்க ரவையை அதுலேயே கொட்டி லைட் ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரவை ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணணும். ஃபுல் ஸ்லிம்ல வச்சுக்கிட்டு ஸ்டவ்வை ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப தீவிர அளவுக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்க. 7 to 8 மினிட்ஸாகவே கண்டிப்பாக ரவை ரோஸ்ட் பண்ணி ஆகும். அது ரவா லட்டு டேஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்னா அந்த முந்திரி வச்சு கொட்டிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்தீங்களா கண்டென்ஸ் மில்க், அதை கொஞ்சம் அதை நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பால் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுங்க. காய்ச்சின பாலானத்தை 2 ஊற்றுங்க. இப்போ நம்ம பாலை ஊற்றி அப்படி கிண்டி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ஐட்டம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட் இது. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டென்ஸ் மில்க் ஊற்றும் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.